அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். சங்கீதங்களின் புத்தகம் 116 சங்கீதத்தில் 4 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு, கர்த்தாவே என் ஆத்துமாவை விடியும் என்று கெஞ்சினேன். இங்கே தாவீது தேவனை நோக்கி கெஞ்சுகிறதை பார்க்க முடிகிறது. மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன், கர்த்தரை நோக்கி நான் கெஞ்சுகிறேன். 77 சங்கீதத்திலும் 1 வசனம் சொல்லப்படுகிறது, என் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்று சொல்லி. ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷனை நோக்கி கெஞ்சாதிருங்கள், மனுஷனிடத்தில் மன்றாடாதிருங்கள், தேவனிடத்தை நோக்கி கெஞ்சுங்கள். என் தேவனே எனக்கு இறங்கும் என்று கெஞ்சுங்கள், எனக்கு உதவி செய்யும் என்று கெஞ்சுங்கள், எனக்கு பலன் இல்லைன்னு சொல்லி கெஞ்சுங்க. ஆண்டவரை நோக்கி இயேசுவே இயேசுவே எனக்கு ஆபத்து வந்துருச்சுன்னு அவரை நோக்கி கூப்பிட்டு கெஞ்சுங்க. என்னை விடுவீங்க ஏசப்பான்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கெஞ்சுங்க. ஆண்டவர் என் வியாதி என்னை வேதனைப்படுத்துது, என்னை குணமாக்குங்கப்பான்னு அவர்கிட்ட மன்றாடுங்க, கெஞ்சுங்க. அவரிடத்தை இரக்கத்தை நாடி கெஞ்சுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. அவர் தான் சத்தத்தை கேட்பார், அவர் தான் உங்களுக்கு விடுதலை தர முடியும், அவர் தான் உங்களுக்கு ஜெயத்தை தர முடியும், அவர் தான் விடுதலை தர முடியும், சுகத்தை தர முடியும். ஆண்டவரை நோக்கி நீங்க கெஞ்சிங்க, ஆண்டவரே என் குடும்பத்தை நடத்த என்னால முடியலப்பா, என் கடன் என்னை வேதனைப்படுத்துகிறது சொல்லி ஆண்டவர்கிட்ட கண்ணீர் வெடித்து கெஞ்சி பாருங்க, கெஞ்சி பாருங்க. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைங்க. இயேசு நிச்சயம் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார், ஒரு அதிசயத்தை செய்வாருங்க. சங்கீதம் 30 இப்படித்தாங்க சொல்லப்பட்டிருக்கு. நீங்க வாசித்து பாருங்க. கர்த்தாவை உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன். பாருங்க, சொல்றார் தாவீது, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை கலைத்து போட்டு மகிழ்ச்சியினால் என்னை இடைக்கட்டினீர். அல்லேலூயா. இங்கே தாவீது தேவனை நோக்கி உதவி செய்யும்படி கெஞ்சுகிறான். ஏனென்றால் சத்துரு மேற்கொண்டு விடுவார்களோ, சத்துரும் மகிழ்ச்சி ஆயிடுவார்களோ என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கெஞ்சுகிறாரு. ஆண்டவர் அவரை கை தூக்கி எடுக்கிறாருங்க, அவருடைய கூப்பிடலை கேட்டு அவரை குணமாக்குறாருங்க, அவரை படுகொலிலிருந்து தூக்கி விடுகிறாரு, அவர் உயிரை காக்கிறார் ஆண்டவர். அது மாத்திரம் இல்ல பிரியமானவருடைய பிள்ளைகளே, அவருடைய வீட்டை, அவருடைய பர்வதத்தை, அவருடைய ராஜ்யத்தை கர்த்தர் திடமாய் நிற்க பண்ணுகிறார். அதனால தான் சொல்றார், யார் என்னை காப்பாற்ற முடியுமோ, யார் எனக்கு ஜெயத்தை கொடுக்க முடியுமோ அவரை மாத்திரம் தான் நான் நோக்கி கூப்பிடுவேன். அதனாலதான் தாவீது சர்வவல்லமையுள்ள தேவனை நோக்கி கூப்பிடுறாரு, சத்துரு கையிலிருந்து விடுவிக்கிறாரு, அவரை குணமாக்குறாரு. அவருடைய சத்துரு, அதாவது பாத்தீங்கன்னா அவருடைய குடும்பத்தை, அவருடைய வீட்டை, அவருடைய ராஜ்யத்தை கர்த்தர் திடமாய் நிற்க பண்ண வைக்கிறார், அவருடைய பர்வதத்தை. அது மாத்திரமல்ல, அவருடைய துக்கத்தை, அவருடைய சஞ்சலத்தை எல்லாம் தேவன் நீக்கி விடுகிறார். அதுக்கு பிறகு தாவீது போய் தேவனை துதிக்கிறார். பாருங்க, பாடு வரும்பொழுதும் துதிக்கிறார், சத்துரு வரும்பொழுதும் துதிக்கிறார், ஆபத்து வரும்போதும் துதிக்கிறார், பாடுறார், ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துறாரு. ஆண்டவர் அற்புதம் செய்த பிறகு, தேவன் மகிமைப்பட்ட பிறகு, தேவன் மகிழ்ச்சியான கட்டினால் அவரை இடை கட்டின பிறகு, அவர் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணின பிறகு, அவர் மறுபடியும் ஆண்டவரை இன்னும் அதிகமாய் துதிக்கிறது தாவீது. என் அன்புக்குரியவர்களே, தேவனை நோக்கி துதிங்க, தேவனை நோக்கி மன்றாடுங்க, தேவனை நோக்கி கெஞ்சுங்க. அது உங்களுக்கு நல்லது. ஏனென்றால் 2 நாளாகம புஸ்தகம் 33 அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். சொல்லப்படுகிற மனாசே என்கிற ராஜா தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்தாரா பாருங்க. அந்த விக்கிரகங்களை கொண்டு வந்து தேவனுக்கு அருவருப்பானதை செய்து அவர் கொடூரமான காரியங்களை செய்கிறார் அந்த ராஜா. நல்ல பழக்க வழக்கல்ல, தேவனுடைய ஆலயத்தை கெடுக்கிறாரு, பலிப்பிடங்களை கெடுக்கிறாரு, எல்லா இடத்துலயும் விக்கிரகத்தை கொண்டு வந்து வைக்கிறாரு. ஆண்டவர் அசிரியா ராஜா கையில அவர் ஒப்பு கொடுத்துடுறாரு. பாருங்க, அது பிறகு அவர் கெஞ்சுறாரு, ஆண்டவரை நோக்கி, அவரை நோக்கி ஆண்டவரை நோக்கி கெஞ்சுறாரு, ஆண்டவரே எனக்கு இறங்குங்கப்பா. அவன் கெஞ்சுதலுக்கு தேவன் இறங்கினார். இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டு இருக்கிற போது அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனுக்கு திரும்ப எருசலேமில் தன்னுடைய ராஜ்யத்துக்கு வரப்படினால் கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது அறிந்து கொண்டான். பாருங்க, அவனை உட்கார வச்சது ஆண்டவர் தான்.
ராஜ்யத்தை கொடுத்தது ஆண்டவர். ஆனா ஆண்டவரை மதிக்கல, ஆண்டவருடைய வார்த்தை கேட்கல, தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை கேட்கல, தேவனுடைய சத்தத்தை கேட்கலங்க. அவன் மதிக்காம அவன் பாட்டு தேவனுக்கு விரோதமான அருவருப்பான காரியங்களை, பாவத்தின் மீது பாவம் செய்து தன் ராஜ்யத்துக்கு கேடு உண்டாக்கி கொண்டான். தன் ஆட்சிக்கு கேடு உண்டாக்கி, ஜனங்களுக்கு எல்லாம் கேடு உண்டாயிட்டு அசீரியா ராஜா வந்து அவர்களை அழிக்கத்தக்கதான காரியங்களை அவன் செய்தான் பாருங்க. அவன் யார் பிள்ளைன்னா எசேக்கியா உடைய ஒரு அற்புதமான பரிசுத்தவானுடைய பிள்ளை அவர். ஆனா அந்த பரிசுத்தவானுடைய பிள்ளை போல அவர் நடந்துக்கல. கர்த்தர் அவரை ஒப்பு கொடுத்தார். முள்ளுகளினாலே, நெரிஞ்சல்களினாலே அவனை துன்பப்படுத்தினார்கள். இப்படி துன்பப்படுத்தும் பொழுதுதான், வேதனை அடைந்த பொழுதுதான் ஆண்டவரை நோக்கி அவன் கூப்பிடுறாங்க. முச்செடிகளை பிடித்து 2 வெண்கல சங்கிலியா போட்டு கட்டி அவனை வேதனைப்படுத்தும் பொழுதுதான் போய் ஆண்டவர்கிட்ட பாவத்தை அறிக்கையிட்டு, தன் பாவங்களை அறிக்கையிடுகிறவன் வாழ்வடைய மாட்டான். ஆண்டவர் பெருமாண்டுடைய பிள்ளை, தன் பாவங்களை அறிக்கையிடுகிறவன் வாழ்வடைவான். அறிக்கை இடலன்னு வச்சுக்கிடுங்க, அந்த பாவத்தை மறைச்சன்னு வச்சுக்கிடுங்க, வாழ்க்கை கிடையாதுங்க. அப்ப தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தான் இறக்கம் பெறுவான். அப்ப அறிக்கை செய்தாரு, இறக்கம் கிடைச்சதுங்க. அவன் கெஞ்சல் மறுபடியும் வந்து ராஜ்யத்தை கட்டி கர்த்தர் பெரியவர், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆரம்பிச்சுட்டாரு. மறுபடியும் கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சுட்டாருங்க. இன்னைக்கு நாம் தேவனை நோக்கி கெஞ்சுவோம், நம்முடைய பாவத்திற்காக, அக்கிரமத்திற்காக கெஞ்சுவோம். சாலமோன் கூட அதை எழுதி வச்சிருக்கிறாருங்க. 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரத்துல 33 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, பாவம் செய்யாத மனுஷனிலேயே ஆகியால் உமக்கு விரோதமாக ஒருத்தர் பாவம் செஞ்சு தேவனுடைய கோபம் வந்து சத்துரு கையில ஒப்பு கொடுத்து அவன் பாதிக்கப்பட்டானா, சிறைப்பிடிக்கப்பட்டு துன்பப்படும் போது அந்த சிறைப்பு தேசத்துல அவன் உணர்வடைந்து தன் பாவத்திற்காக அவன் கெஞ்சி ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே என்னை விடுவேன்னு அவன் கெஞ்சலானா, அந்த கெஞ்சுதலுக்கு தேவனை இறங்குவாராம் பாருங்க. அவர் சொல்றாரு, ஆண்டவரே அங்க தங்கள் முழுவத்தோடு தங்கள் ஆத்மோடு திரும்பி தேவனை பிதாக்கள் கொடுத்த அந்த தேச தேவன் தெரிந்து கொண்ட நகரத்துக்கு மறுபடியும் அவளை கொண்டு வாங்கப்பா. அவங்க ஜபத்தை கேட்டு அவங்க வாசஸ்தலத்துல என்ன செய்யுங்க, கட்டுங்க, பரலோகத்துல கேளுங்க, அவங்க தேசத்துக்கு சேமத்தை கொடுங்கன்னு சொல்றாரு. ஏன்னா பாவத்தை மன்னிக்க கூடிய ஒரே தேவனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாங்க. நம்முடைய பாவத்தை எல்லாம் கல்வாரி சிலுவை சுமந்துட்டாரு. நம்முடைய பாவத்திலிருந்து நம்மளை விடுதலை ஆகிட்ட, பாவம் சாபம் எல்லாவற்றிலிருந்து நீக்கி நம்மை பரலோக ராஜ்யத்துக்கு நம்மளை மாற்றி இருக்காருங்க. இருள இருந்த பாவத்துல இருந்து நம்ம ஆண்டவரை மாத்திரம் நோக்கி கெஞ்சுங்க, ஆண்டவரை மாத்திரம் நோக்கி கெஞ்சுங்க. ஆண்டவர் என் பாவம் மன்னிக்கப்படட்டும். மறைமுகமான பாவங்கள், அந்தரங்க பாவங்களுக்கு, தெரிந்து செய்யற பாவங்கள், தெரியாத செய்யற பாவங்கள், கீழ்ப்படியாத பாவங்கள், மற்றவர்கள் குறித்து பேசுற பாவங்கள், மற்றவர்களுக்கு விரோதமா செயல்படுகிற பாவங்கள், இப்படி பயங்கரமான பாவங்கள்லாம் நம்ம கிட்ட சூழ்ந்து இருக்குதுங்க. வஞ்சகம், பொய், திருட்டு, இதெல்லாம் பாவங்க. அப்ப ஆண்டவரை நோக்கி ஆண்டவர்கிட்ட கெஞ்சுங்க, ஆண்டவரை என்னை மன்னிங்கப்பா, வருஷத்தின் கடைசியில வந்து கொண்டிருக்கிறோம், ஆண்டவரை நோக்கி கெஞ்சுங்க. அப்படி கெஞ்சி செபிக்கும் பொழுது அவர் விடுவித்து மறுபடியும் உங்கள் வாழ்க்கை கட்டி உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆமாங்க. யாக்கோபு பாருங்க, ஆண்டவர்கிட்ட போய் கெஞ்சி, ஓசியா 12:4 ஆதியாகமும் 32, 24, 32 வரைக்கும் வாசித்து பாருங்க. அவர் கெஞ்சிறாரு, போராடுறாரு. ஆண்டவர் சொல்றாரு, நீ மனிதனோடும் தேவனோட போராடினா என்று சொல்லி, இனி யாக்கோபு கிடையாதுப்பா, நீ இனி ஏமாத்துக்காரன் கிடையாது, நீ பொய் பேசுறவன் கிடையாது இல்லையா, இனி நீ இஸ்ரவேல் எனப்படுவாய். நிறைய வேதனை துன்பத்தை அனுபவிச்சுட்ட யாக்கோபே, இனி நீ இஸ்ரவேல் எனப்படுவா என்று சொல்லி கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து ஜாதி ஜனங்களுக்கு எல்லாவற்றுக்கும் அவனை ஆசீர்வாதமாய் வைத்தார். அந்த பூமியை சுதந்திரமாய் கொடுத்தார். வலதுபுறம் இடதுபுறம் பெருக வைத்தாருங்க. காரணம், தன் பாவத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுத்த யாக்கோபு தேவனோடு கூட போராடினாரு, எல்லாவற்றையும் அறிக்கையிட்டாருங்க. தேவனுடைய ஆசீர்வாதம் அவருக்கு வந்ததுங்க. இன்னைக்கு எல்லாவற்றையும் அறிக்கையிடுங்க, உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்க, வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்க இல்லையா. இப்படி செய்யாதீங்க. யோசேப்பு தன் சகோதரனை நோக்கி கெஞ்சினா, அண்ணா என்னை விட்டுருங்க, எனக்கு உதவி செய்யுங்க பிளீஸ் சொல்லி. அண்ணமாருங்க இறங்கலையே, அவனை விற்று போட்டாங்க. போர்த்திபார் எகிப்துக்கு விற்று போட்டாங்க. போர்த்திபார் வீட்டுக்கு போனா அங்க அவனுடைய வாழ்க்கை பாவமாக்கப்பட்டது, சிறைசாலையாக்கப்பட்டது, வேதனை நிரம்பிய வாழ்க்கை. ஆனால் அந்த யோசேப்பு எல்லாவற்றையும் சகித்து கொண்டு தேவனை மாத்திரம் நோக்கி பார்த்தான். கர்த்தரே தஞ்சமாக வைத்த யோசேப்பை கர்த்தர் எகிப்தின் முழுவதுக்கும் அதிபதியாக மாற்றினாருங்க. என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, யாருக்கு துரோகம் பண்ணாதீங்க, யாரையும் கஷ்டப்படுத்தாதீங்க, யாரையும் வேதனைப்படுத்தாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து ஏறிட்டு வா. ஆண்டோடைய சமத்தை மாத்திரம் நோக்கி பாருங்க, தேவனை துதிங்க, அப்படி சத்தியத்தின்படி நடங்க.
யோசிப்பு சத்தியத்தின்படி நடந்தார், ஆவில நிரம்பி இருந்தார், பரிசுத்த தேவனுடைய ஆவி அவனுக்குள்ள இருந்தது, விசேஷித்த கிருபைகள் அவனுக்குள்ள இருந்தது, கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அதுதான் அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய உயர்வை கொண்டு வந்தது. இன்னைக்கு உங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்தில் வைங்க. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார், விடுவிப்பார், ஆசீர்வதிப்பார். கர்த்தரை மாத்திரம் நோக்கி கெஞ்சிங்க, கர்த்தரை மாத்திரம் நோக்கி உதவி கேளுங்க, கர்த்தரத்துல மாத்திரம் சுகத்துக்காக கெஞ்சிங்க, தேவைக்காக கெஞ்சிங்க. பிரியமான பிள்ளைகளை, கர்த்தரால் மாத்திரம்தான் உங்கள் வாழ்க்கையை சுகம் கொடுக்க முடியும். உங்கள் புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாற்றப்பட முடியும். பரலோக பிதாவே, ஜெபத்தை கேட்கிற இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு மாற்றம் வாழ்க்கையில உண்டாகட்டும். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.